அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், இன்று நாம் பகிர்ந்து கொள்ளப் போகும் விஷயம் மிகவும் எளிமையானது, ஆனால் அதே நேரத்தில் மிகுந்த ஆழமும் சக்தியும் கொண்டது. மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தேவைகள் உண்டு. சிலருக்கு பொருளாதார சிரமங்கள், சிலருக்கு மனழுத்தங்கள், சிலருக்கு எதிரிகள் உருவாக்கும் பிரச்சினைகள். இத்தனை சிக்கல்களுக்கும் ஒரே ஒரு எளிய வழி இருக்கிறதென்று சொன்னால் நம்புவீர்களா? ஆம், அல்லாஹ் நமக்கு குர்ஆனில் கொடுத்துள்ள ஒரு அற்புதமான வாசகம் அதற்கான தீர்வாக உள்ளது. அந்த فسيكفيكهم الله وهو السميع العليم. فسيكفيكهم الله وهو السميع العليم. இதன் அர்த்தம் என்ன? அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவன், அவன் அனைத்தையும் கேட்பவன், அனைத்தையும் அறிந்தவன். இந்த ஒரு நம்பிக்கை நம் உள்ளத்தில் வேரூன்றிவிட்டால் நாம் எதற்கும் பயப்பட தேவையில்லை. மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள், யார் எதிராக பேசுகிறார்கள், யார் திட்டமிடுகிறார்கள் என்று கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் நமக்காக அல்லாஹ் இருக்கிறான் என்ற உறுதி நம்மை நிலைநிறுத்தும். இந்த வாசகத்தை ஒரு வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். தினமும் காலை பஜ்ர் தொழுகைக்கு பிறகு அமைதியான நேரத்தில் 110 முறை ஓதுங்கள். அதேபோல் மாலை நேரத்தில் அசர் அல்லது மஹ்ரிப் தொழுகைக்கு பிறகு உங்களுக்கு எப்போது வசதியாக இருக்குமோ அந்த நேரத்தில் மீண்டும் 110 முறை ஓதுங்கள். இதை வெறும் எண்ணிக்கையாக அல்ல, மனதில் நம்பிக்கையுடன், உணர்ச்சியுடன் ஓத வேண்டும். அல்லாஹ் எனக்கு போதுமானவன் என்ற உணர்வு உங்கள் இதயத்தில் உறுதியானதாக மாற வேண்டும். இப்போது இன்னொரு முக்கியமான அம்சத்தை பார்ப்போம். சில நேரங்களில் நம்மை பற்றி தவறாக பேசுபவர்கள் இருக்கலாம். நம்மை குறைத்து பேசும் நாவுகள், நம்மை காயப்படுத்தும் வார்த்தைகள், இவை எல்லாம் மனதை மிகவும் பாதிக்கும். அப்படி ஒரு சூழ்நிலையில் இந்த வாசகம் ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறுகிறது. யாராவது உங்களுக்கு எதிராக தொடர்ந்து பேசுகிறார்கள் என்று நீங்கள் உணர்ந்தால், فسيكفيكهم الله وهو السميع العليم. فسيكفيكهم الله وهو السميع العليم என்பதை 7 முறை ஓதி அவர்களை நினைத்து அல்லாஹ்விடம் ஒப்படையுங்கள். இந்த செயல் ஒரு துஆவாக மாறும். அல்லாஹ் அவர்களின் தீமையை தடுத்து உங்களை பாதுகாப்பான். நாம் நினைவில் கொள்ள வேண்டியது என்னவென்றால், சக்தி மனிதர்களிடம் இல்லை, சக்தி முழுவதும் அல்லாஹ்விடமே இருக்கிறது. இந்த வாசகம் ஒரு மந்திரம் அல்ல, இது ஒரு திக்ர், ஒரு துஆ, ஒரு நம்பிக்கை. அதை உண்மையுடன் தொடர்ந்து செய்வதே முக்கியம். ஒரு நாள் செய்துவிட்டால் போதாது, வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும். அன்பானவர்களே, வாழ்க்கையில் எத்தனை பிரச்சினைகள் வந்தாலும் இந்த ஒரு வாசகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்கள் தேவைகள் எதுவாக இருந்தாலும் உங்கள் மனதில் இந்த நம்பிக்கை இருக்கட்டும், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். அந்த நம்பிக்கை உங்களுக்கு அமைதியையும் பாதுகாப்பையும் வெற்றியையும் தரும். அல்லாஹ் நம்மை அனைவரையும் தனது பாதுகாப்பில் வைத்துக்கொண்டு நம் தேவைகளை பூர்த்தி செய்து நம் இதயங்களை அமைதியால் நிரப்பட்டும். ஆமீன். இது போன்ற இனிமையான இஸ்லாமிய வஜியா தொடர்ந்து கேட்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வஜியா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து நன்மை பரவ பிறருடனும் பகிருங்கள்.